ஆல் இன் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நாம் வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அது பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ் 3 மினிட்ஸாக மாறி இருக்கக்கூடிய நிலமையில் அதுலேயும் வந்து நாங்கள் நிறைய டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ஃபோஸை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் போய் பாருங்கள், எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அமெரிக்கா, ரஷ்யான்ற இந்த 2 நாடுங்க மட்டும்தாங்க மிலிட்ரி வெப்பன் டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே சுப்பீரியரான கண்ட்ரீஸாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ மட்டும் இல்லாமல் கடந்த 30-40 வருஷமாகவே அவங்களுடைய மிலிட்ரி டெக்னாலஜின்றது உலகத்தில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ண போகும்போது ரொம்ப சுப்பீரியராகவும் வந்து ஃபர்ஸ்டாகவும் இருந்துட்டு இருக்குதுங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2-3 வருஷமாகவே போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளால பார்க்க முடியுதுங்க. போர் நடந்துட்டு வந்தாலுமே கூட ரஷ்யா வந்து அவங்களுடைய மிலிட்ரி வெப்பன்ஸில் புது அப்டேட்டை நிறைய தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதமான புது வெப்பன்ஸுமே அவங்க தொடர்ச்சியாக டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2022 சாத்தான் 2 அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட ஐசிபிஎம் அவங்களுடைய படையில் இணைச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவரில் இயங்குற மாதிரியான பூர்வஸ்னிக் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் மிசைலை வந்து வடிவமைச்சாங்க. இந்த மிசைல் வந்து உலகத்தில் வேற எந்த கண்ட்ரிகிட்டையுமே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களான்னு பார்த்தோன்னா அமெரிக்காவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி புது ஆயுதங்களை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல நானும் வந்து சேருவேன்னு சொல்லக்கூடிய சைனா அவங்களுடைய மிலிட்டரியில் கடந்த சில 4-5 வருஷமாகவே வந்து நிறைய மாற்றங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தரைப்படையில் புது ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அவங்க விமானப்படையை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுன்றதுக்காக அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸில் வந்து MD-22 அப்படின்ற ஒரு புது விதமான ஹைப்பர்சானிக் ட்ரோனை வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டுற விதமாக அமெரிக்கா, ரஷ்யா மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டையும் இல்லாத ஒரு ஆயுதத்தை அவங்களுடைய விமானப்படைக்காக உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை டெஸ்ட் பண்ணி வீடியோவாகவும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து வெளிப்படையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்க்குற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்குதுங்க. குறிப்பாக சைனா அவங்களுடைய விமானப்படைக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய வெப்பன்ன்றது அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கும் வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ட்டு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்க சொல்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுதுங்க. அப்படி என்னதான் சைனா உருவாக்கியிருக்காங்க, இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன ஆயுதத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் இது வரைக்கும் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்க தாங்க இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்க போகும்போது சைனா அவங்களுடைய பீப்பிள் லிபரேஷன் ஏர்ஃபோர்ஸுக்காக 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை உருவாக்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சீனா 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் சம்பந்தமான வீடியோ வெளியிட்டதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறதா வந்து எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க. அதாவது சீனா வந்து அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சூப்பர் பவரா வந்து அவங்களுடைய மிலிட்டரி செக்டாரை மாற்றணுன்றதுக்காகவும் மேலும் வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து பெரிய அளவில் பிராட் ஆக்கணும், அமெரிக்காவுக்கு இணையான அளவுக்கு நாமளும் வந்து பெரிய அளவில் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும், புதுசாக வளர நாடுங்கள்லாம் எங்கிட்ட வந்து ஆயுதங்களை வாங்கிக்குங்க, நாங்கள் வந்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு வளர்ந்த ஆர்ம்டு ஃபோர்ஸை வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரியாக மாறிட்டோன்றத உலகத்துக்கு வந்து பிரகடனப்படுத்தணுன்றதுக்காகவே சீனா இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறதா வந்து எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க. ஒரு நாட்டோடைய விமானப்படையில் 6th ஜென்ரேஷன் போர் விமானம் எதுக்காக தேவைப்படுது, இந்த 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு வல்லரசு நாடுங்க ஏன் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்கன்றத பற்றியும், இது மட்டும் இல்லாமல் சீனா அவங்களுடைய PLA ஏர்ஃபோர்ஸுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய J-36 போர் விமானத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா மேலே இருக்கக்கூடிய ஐகார்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு நாடு தன்னுடைய ஏர் ஸ்பேஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள், அதுக்கப்புறம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரியான விஷயங்களை வந்து வச்சிருப்பாங்க. இந்த போர் விமானங்கள் வந்து பெரிய அளவில் முக்கியமான ஒரு ஆயுதமாக ஒரு நாட்டுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா எதிரி நாடுகளுடைய த்ரெட்ஸுங்களை தாக்கி அழிக்கிறதுக்கும் போர் விமானங்கள் தேவைப்படுது. மேலும் எதிரி நாடுங்க மேலே வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஃபைட்டர் ஜெட்ஸுங்க வந்து முக்கியமான ஒரு ஆயுதமாக 2nd வேர்ல்டு வார்லேருந்தே இருந்துட்டு இருக்குதுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கார்கில் போர் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கார்கில் போர் அப்போ கூட இந்திய விமானப்படையோட மிராஜ் 2000 போர் விமானம் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை குறி வச்சு ஏறத்தாழ 520 தடவைக்கு மேலே தொடர்ச்சியான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் வந்து பெரிய அளவில் ரோல் பண்ணுதுங்க போரில். இப்போ நம்ம இந்திய விமானப்படையில் வந்து அட்வான்ஸ்டான போர் விமானம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரஃபேல் போர் விமானம் தாங்க. ஏன்னா ரஃபேல் போர் விமானம் வந்து 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருந்துட்டு இருக்கு. மேலும் வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி அதிகமாக கொண்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி தான் ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதாவது ஸ்டெல்த் டெக்னாலஜி அதிகமாக வச்சிருக்கக்கூடிய போர் விமானத்தை வந்து எதிரி நாடுகளால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்படி ராடார் சிஸ்டத்தால் பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட போர் விமானங்களை தான் இப்போ வந்து உலக நாடுங்க வந்து அதிகமாக உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா கிட்ட இப்போதைக்கு வந்து 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருந்துட்டு இருக்குது. ஆனால் உலகத்தில் ஒரு 3 நாடுங்க கிட்ட மட்டும் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து இருந்துட்டு இருக்குங்க. அந்த நாடுங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனாங்க. இதில் அமெரிக்கா கிட்ட வந்து F-22 ராப்டர், அதுக்கப்புறம் F-35 மாதிரி
மாதிரியான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரஷ்யா கிட்ட Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு அடுத்தபடியாக சீனா கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா J-20 J-35 அப்படின்ற 2 வகையான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து அவங்களுடைய விமானப்படையில் வந்து சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்குங்க. இப்படி உலகத்தில் இப்போதைக்கு வந்து 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை சர்வீஸ்ல வச்சிருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளுமே வந்து 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை உருவாக்குறதுக்கான ஐடியாவை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிலே வந்து சைனா ரஷ்யா அமெரிக்காவை மிஞ்சுற விதமாக நாங்கள் 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை வேகமாக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. கடந்த டிசம்பர் 26 2024 அன்னைக்கு சீனா வந்து உலகத்துக்கு ஒரு வீடியோ வந்து வெளிப்படையாக வந்து காட்டினாங்க. அந்த வீடியோவில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டுங்க வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அதில் வந்து J-20 போர் விமானத்தை கூடவே சேர்த்து இன்னொரு போர் விமானம் பறந்துட்டு இருந்தது. அந்த போர் விமானம் வந்து டெய்ல்லெஸ்ஸாக பறந்துட்டு இருந்ததுங்க. டெய்லுன்ற ஒரு விஷயமே இல்லாமல் தான் அந்த போர் விமானம் பறந்துட்டு இருந்தது. கண்டிப்பாக இந்த போர் விமானம் வந்து ஒரு 6th ஜெனரேஷன் போர் விமானமாக தான் இருக்கணும், அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டுங்க சொன்னாங்க. அதே மாதிரி சீனா வந்து நாங்கள் இந்த போர் விமானத்தை உருவாக்கியிருக்கோம், இது வந்து எங்களுடைய 6th ஜெனரேஷன் போர் விமானம், இதோடைய பேர் வந்து J-36 அப்படின்ட்டு சொன்னாங்க. சீனா அவங்களுடைய ஜெங்குடு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த போர் விமானத்தை வந்து வெளிப்படையாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு போர் விமானத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சீனா அடுத்த சில வருஷத்தில் வந்து இதை பெரிய அளவில் டெவலப் பண்ண போறான்னு சொல்றாங்க. இந்த போர் விமானன்றது அவங்களுடைய விமானப்படையில் வந்து சர்வீஸுக்கு வர்றதுக்கு வந்து ஏறத்தாழ 10 வருஷம் வரைக்கும் ஆகும்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சொல்றாங்க. சீனாவுடைய PLA ராணுவம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த J-36 6th ஜெனரேஷன் போர் விமானத்தில் வந்து டெய்ல் இல்லாமல் உருவாக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால இதோடைய ஸ்டெல்த் டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்குங்க. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களா இருந்துட்டு இருக்கக்கூடிய J-20 J-35 அதுக்கப்புறம் வந்து Su-57 மாதிரியான போர் விமானத்துலலாம் டெய்லுன்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது டெய்ல் இல்லாமல் இந்த போர் விமானத்தை சீனா ஏன் உருவாக்கி இருக்காங்கன்னா அப்போ தான் வந்து எதிரிங்களுடைய ராடார்ஸில் இந்த போர் விமானம் எந்த வகையிலும் சிக்கவே சிக்காது. எதிரிங்களுடைய ராடாரில் சிக்காமல் பயணிக்கக்கூடிய இந்த J-36 போர் விமானத்தால் எந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளாரையும் போய் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த நாட்டு மேலே வந்து சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ண முடியுங்க. ஏன் நியூக்ளியர் அட்டாக்கே இந்த போர் விமானத்தால் கண்டக்ட் பண்ண முடியும். சீனாவுடைய J-36 போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அட்வான்ஸ்டான ஏவியானிக்ஸும் கூடவே 3 இன்ஜின் இருக்கிற மாதிரி இந்த போர் விமானத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதோட சேர்த்து அதிகப்படியான ஏர் டு ஏர் மிசைலுங்க, ஏர் டு கிரவுண்ட் அட்டாக், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இதில் யூஸ் பண்ணுற விதமாக இதை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர் விமானத்தில் வந்து பேலோடு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கிறதாவும் இதில் வந்து அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லுன்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்து மூலமாக இந்த போர் விமானத்தால் ஸ்டெல்த் டெக்னாலஜியை வந்து பெரிய அளவில் அட்டைன் பண்ண முடியுங்க. இந்த காரணத்தினால சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய J-36 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்ற நாடுங்க உருவாக்க போகிற 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலுமே கூட இந்த போர் விமானத்தால் வந்து ராடாரில் சிக்காமல் பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்க முடியுங்க. ஆனால் 6th ஜெனரேஷன் போர் விமானத்தில் இன்னொரு பெரிய குறை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்ல் இல்லாமல் இதை உருவாக்குறது மூலமாக மெனியூர் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த போர் விமானத்தால் பண்ண முடியாதுங்க. இப்போ சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய J-36 போர் விமானத்தை போலவே டெய்ல் இல்லாமல் தாங்க வந்து அமெரிக்காவுடைய B-2 பாமர் விமானங்களும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாமர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா அது டெய்ல் இல்லாமல் உருவாக்கி இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த விமானங்களை வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு எதிரி நாடுங்க மேலே அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்துருங்க. இந்த பாமர் விமானங்களுக்கு வந்து மெனியூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் தேவைப்படாது. ஆனால் போர் விமானங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுங்க. J-36 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டால் வந்து மற்ற ஃபைட்டர் ஜெட்டுங்களை போல டப்புன்னு மேலே போகிறது டப்புன்னு கீழே வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து மற்ற ஃபைட்டர் ஜெட்டுங்களை போல க்ளோஸ் ரேஞ்சில் வந்து டாக் ஃபைட் மாதிரியான விஷயங்களை வந்து இதால் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரியான குறைங்க இருந்தாலுமே கூட எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 6th ஜெனரேஷன் போர் விமானம் வந்து ராடாரில் சிக்காமல் பயணிக்கிறதுனால இந்த போர் விமானம் வந்து BVRனு சொல்லப்படக்கூடிய பியாண்ட் தி விஷுவல் ரேஞ்சில் இருந்து எதிரிங்க மேலே வந்து பெரிய அளவில் அட்டாக்கை வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சீனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டுங்க வந்து குவாலிட்டி கம்மியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதும் மேலும் போர் ஏற்பட்டதான் அதோடைய திறன் தெரியுன்ற மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பர்ட்டுங்க சொன்னாலுமே கூட இது மட்டும் இல்லாமல் அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா சீனா இந்த மாதிரியான ஒரு போர் விமானத்தை உருவாக்குறாங்க அப்படின்னாலே அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து கண்டிப்பாக உஷாராக இருக்கணும், அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்தியா கிட்ட இப்போதைக்கு வந்து AMCA ப்ராஜெக்ட் மூலமாக 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை இந்தியா வந்து உள்நாட்டிலே உருவாக்குறாங்க. ஆனால் அந்த போர் விமானம் வந்து சர்வீஸுக்கு வரதுக்கு ஏறத்தாழ 2035 வரைக்கும் ஆகுன்றதுனால இந்தியா வந்து 5th ஜெனரேஷன் போர் விமானம் இல்லாமல் 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை ரஷ்யாவோட சேர்ந்து உருவாக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா ரஷ்யாவும் பிரான்ஸும் வந்து அவங்களுடைய 6th ஜெனரேஷன் போர் விமானத்துக்கான ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா இந்தியாவோட சேர்ந்து உருவாக்குறதுக்கு வந்து அவங்க கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியா வந்து ரஷ்யாவோட சேர்ந்து தான் 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாகவே அது வந்து
சாத்தியப்படும்ட்டு வந்து எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்தியா அக்னிஃபை ஐசிபிஎம் பிரளய் பாலிஸ்டிக் மிசைல் அதுக்கப்புறம் வந்து பிரம்மோஸ் மாதிரியான மிசைல் டெக்னாலஜியில் எப்படி வந்து சாதிச்சாங்களோ அதே மாதிரி போர் விமானங்களை உள்நாட்டிலே உருவாக்கக்கூடிய விஷயங்களை சாதிச்சாதான் இந்தியாவுடைய பாதுகாப்பு வந்து பலமாக்க முடியுன்றது வந்து யதார்த்தமான உண்மையா இருக்குதுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் QR கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.